கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. 2026வது ವರ್ಷத்திலே நாம் ಕಾಲಡಿ எடுத்து வைத்திருக்கிறோம். 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಟ್ಟಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? துக்கத்திலே இருந்தாலும், வேதனையிலே இருந்தாலும், கஷ்டத்திலே இருந்தாலும், நஷ்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ದುಃಖದಲ್ಲಿದ್ದರು, ಸಂಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರು, ಹಿಂಸೆಯಲ್ಲಿದ್ದರು, நஷ்டದಲ್ಲಿದ್ದರು தேவரு நம்மೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ. நேற்று தினத்தில் என்னுடைய காருக்கு திடீரென்று ரேடியேட்டர் வேலை செய்யல, பேட்டரி ஆன் ஆகல என்று சொல்லி மெக்கானிக்கை கூப்பிட்டு விசாரித்தால், ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ದಿಢೀರೆಂದು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರಿಗೆ ರೇಡಿಯೇಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಕೂಲೆಂಟ್ ಆಯಿಲ್ ಲೀಕ್ ಆಗ್ತಿದೆ ಮತ್ತು ಬ್ಯಾಟ್ರಿ ಡೌನ್ ಆಗಿದೆ ಎಂದು ನಾವು ನೋಡಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅನ್ನು ಕಾಲ್ ಮಾಡಿದಾಗ, சார் வண்டி வாங்கி 7 வருஷம் ஆச்சு, ಸರ್ ಗಾಡಿ ತಗೊಂಡು 7 ವರ್ಷ ಆಯ್ತು, நல்ல வண்டி ஓட்டி இருக்கிறீங்க, எல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಾಡಿ ಓಡಿಸಿದ್ದೀರಾ, ಎಲ್ಲ ನೀವು ಬದಲಾಯಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಎಂಜಿನ್ ಆಯಿಲ್ ಮಾತணும், ಇಂಜಿನ್ ಆಯಿಲ್ ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು, எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் பில்லு கேட்டா ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಅಂತ ಕೇಳಿ ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ಬಿಲ್ ಕೇಳಿದರೆ 19,000 சொல்றாங்க. 19,000 ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ಹೇಗಿರ್ಬೋದು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ನೀವೇನ್ ಮಾಡಿರ್ತೀರಿ? என் கையில காசு இல்லை, ನನ್ನ ಕೈಲಿ ದುಡ್ಡಿಲ್ಲ, நல்லா போய் படுத்து தூங்கிட்டேன், ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗಿ ಮಲಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மெக்கானிக் சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இப்போ வண்டி ஓடுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு மட்டும் நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன், மீதி எல்லாம் அடுத்த மாதத்தில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டேன். ನಾನು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಹತ್ರ ಹೇಳಿದೆ, ನೀವೆಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಡಿರಿ, ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಗಾಡಿ ಓಡೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಿ ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಗಾಡಿನ ತಿರುಗಿ ಮತ್ತೆ ಕೊಡುವಂತೆ ಕೇಳಿದೆ. ನಾನು ಪ್ರೇಯರ್ பண்ணேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವರೇ, நீங்கள் வண்டி கொடுத்தீங்க, ದೇವರೇ ನೀವು ನನಗೆ ಗಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, ஊழியமும் கொடுத்தீங்க, ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, இப்போ செலவும் கொடுத்துட்டீங்க, நான் இப்போ என்ன பண்ணிட்டோம்? ಈಗ ಖರ್ಚು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? நான் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಹಾಗೆ ಮಲ್ಕೊಂಡೆ. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த மெக்கானிக் மறுபடியும் ஃபோன் பண்ணார். ಒಂದು 2-3 ಗಂಟೆ ನಂತರ ಗಂಟೆ ಕಾಲ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅವರು ಕಾಲ್ ಮಾಡಿದರು. சார் ரேடியேட்டர் இப்போதைக்கு மாற்ற வேண்டாம் சார். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಸರ್ ರೇಡಿಯೇಟರ್ ಇವಾಗ ಏನು ಸದ್ಯಕ್ಕೆ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಸರ್, வண்டி என்ஜின் ஆயில் கூட வந்து நீங்க நெக்ஸ்ட் மந்த் வரும்போது கூட மெதுவா பண்ணிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ಇಂಜಿನ್ ಆಯಿಲ್ ಕೂಡ ನೀವು ಮುಂದಿನ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೀವು ಬದಲಾಯಿಸ್ಕೋಬಹುದು, ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. இப்போ வெறும் பேட்டரி மாத்திரம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ಈಗ ಬರೀ ಬ್ಯಾಟ್ರಿ ಮಾತ್ರ ನೀವು ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, மீதி வந்து நாங்கள் ஜென்ரல் செக்அப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், ಮಿಕ್ಕಿರುವ ಜನರಲ್ ಚೆಕಪ್ ಮಾತ್ರ ನಾವು ಮಾಡಿ ನಿಮಗೆ ಮತ್ತೆ ಗಾಡಿ ಹಿಂತಿರುಗಿಸುತ್ತೇವೆ. என் கையில் எவ்வளோ இருக்குதோ அதுக்குள்ள மட்டுமே செலவை கம்மி பண்ணி சாயங்காலத்தில் அந்த மெக்கானிக் என்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டார். ನನ್ನ ಕೈಲಿ ಎಷ್ಟಾಗುತ್ತದೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಆ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಬಂದು ಗಾಡಿ ಕೊಟ್ಟರು. கர்த்தர் நமக்கு திராணிக்கு மிஞ்சி நம்மளை போக விட மாட்டார், நம்மளை சோதிக்க மாட்டார். ದೇವರು ನಮಗೆ ನಮ್ಮ ಬಲಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವುದಿಲ್ಲ. நம்முடைய திராணி, நம்முடைய கெப்பாசிட்டி, நம்மளால எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை விட அதிகமாய் நமக்கு எந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் கர்த்தர் கொடுப்பதில்லை. ನಮ್ಮಿಂದ ಎಷ್ಟು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವೋ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಎಂದಿಗೂ ದೇವರು ನಮಗೆ ಶೋಧನೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. கஷ்டங்கள் வரும், ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ, பாடுகள் வரும், ನಮಗೆ ಹಿಂಸೆಗಳು ಬರುತ್ತವೆ. நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயாணம், ನಾವು ಜೀವಿಸುವ ಜೀವನ ಒಂದು ಪ್ರಯಾಣವಾಗಿದೆ. பிரயாணத்துக்கு நாம் ரெடியாகி கொண்டு வந்து விட்டோம், போய்கொண்டே இருக்கிறோம். ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ, ಈಗ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த பிரயாணத்துல என்னென்னலாம் வரும்? ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬರಬಹುದು? மேடு வரும், ಗುಡ್ಡ ಬರುತ್ತದೆ, பள்ளம் வரும், ಹಳ್ಳ ಬರುತ್ತದೆ, வளைவுகள் வரும், டர்னிங் பாயிண்ட்ஸ், ತಿರುವುಗಳು ಬರುತ್ತದೆ, ஏர்பின் பாயிண்ட் வரும், ಹೇರ್ಪಿನ್ ಬೆಂಡ್ ಬರುತ್ತದೆ, அப்புறம் ரோடு சரியில்லாத ரோடே வரும், ಸರಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೋಡ್ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. நமக்கு முன்னாடி போற வண்டி நம்மள ஸ்டாப் பண்ற மாதிரி ஸ்லோ பண்ணுவாங்க, ನಮಗೆ ಮುಂದೆ ಗಾಡಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಅವರು ಸ್ಲೋ ಮಾಡ್ತಾರೆ. சில பேர் பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சு வேகமா போன்னு சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹಿಂದೆ ಬಂದು ಬೇಗ ಹೋಗು ಎಂದು ಹಾರ್ನ್ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. திடீர்னு நம்ம வண்டியில பிரேக் லூஸா போயிடும், ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬ್ರೇಕ್ ಲೂಸ್ ಆಗುತ್ತದೆ. பின்னாடி வண்டியில உட்காந்துருக்கு சொல்லுவாங்க, நீயே ஒரு லூசு, வண்டி லூசான்னு சொல்லுவாங்க. ಹಿಂದ್ಗಡೆ ಬರೋರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನೇ ಒಂದು ಲೂಸು, ನಿನ್ ಗಾಡಿನೂ ಲೂಸ್ ಆಗಿದೆ ಅಂತ. இதெல்லாம் பிரயாணத்துல வருமா வராதா? ಇದೆಲ್ಲ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆಯೇ ಇಲ್ಲವೋ? வரும். ஆனாலும் ಆದರೂ ஆண்டவர் சொல்லுகிறார்,
ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் வாசித்த வேத பகுதியில, ಓದಿದ ವೇದ ಭಾಗದಲ್ಲಿ, என் தாசனாகிய இஸ்ரவேலே, ನನ್ನ ಸೇವಕನಾದ ಇಸ್ರಾಯೇಲೇ, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ನಾನು ಆದುಕೊಂಡ ಯಾಕೋಬೇ, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಾದ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೇ, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ನಾನು ಭೂಮಿಯ ಕಟ್ಟ ಕಡೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ದಿಗಂತಗಳಿಂದ ಕರೆದ ಜನವೇ, ನೀನು ನನ್ನ ಸೇವಕನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೇನು, ತಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂದು ನಾನು ಹೇಳಿ ಸಂಬೋಧಿಸಿದ ಪ್ರಜೆಯೇ. யாக்கோபே, நீ பயப்படாதே. ಯಾಕೋಬೆ, ನೀನು ಹೆದರಬೇಡ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபே, நீ பயப்படாதே. ಯಾಕೋಬನೇ, ನೀನು ಹೆದರಬೇಡ. நான் உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗಿದ್ದೇನೆ. திகையாதே. ಕದಲಬೇಡ. நான் உன் தேவன். ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. நான் உன்னை பலப்படுத்தி, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ உனக்கு சகாயம் பண்ணுவேன். ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಗೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಬೆಂಬಲಿಸುವೆನು. Praise the Lord. Praise the Lord. 2026 வருஷம் எப்படி இருக்க போகிறது? 2026ನೇ ವರ್ಷ ಹೇಗಿರಲಿದೆ? 25 விட சூப்பரா இருக்குமா? 25ಕ್ಕಿಂತ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದಾ? ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುತ್ತದಾ? இருக்குதுங்களா இல்லங்கறீங்களா? ಇದೆ எப்படி பிரதர் சொல்றீங்க? எப்படி பிரதர் தெரியும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ಇದು ಹೇಗೆ ಬ್ರದರ್ ಹೇಳ್ತೀರಾ? ಇದು ಹೇಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த புது வருஷத்துல எத்தனை பேர் பழைய துணி போட்டு வந்திருக்கீங்க? ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಹಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ? நான் கடந்த ஏறக்குறைய 28 வருஷமா இந்த சூட்டியை தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ನಾನು ಕಳೆದ 28 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ಒಂದು பழைய துணி தான் போட்டுட்டு இருக்கேன். ಹಳೆ ಬಟ್ಟೆನೇ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. எத்தனை பேருக்கு பழைய அப்பா அம்மா பிடிக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹಳೆಯ ತಂದೆ ತಾಯಿ ಇಷ್ಟ? ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேருக்கு பழைய பொண்டாட்டிங்க பிடிக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹಳೆ ಹೆಂಡತಿಗಳು ಇಷ್ಟ? இல்ல புது பொண்டாட்டி தேடுறீங்களா? வேணாம். ಹೊಸ ಹೆಂಡತಿ ಹುಡುಕ್ತೀರಾ? எத்தனை பேருக்கு பழைய பிள்ளைங்களே போதுன்னு நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಳೆ ಮಕ್ಕಳೇ ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இப்ப விட்டாக்கா என் பழைய வீட்டுக்கே போறேன்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನನ್ನ ಬಿಟ್ರೆ ನಾನು ಹಳೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? யாருக்கும் போறது எல்லாம் புது வீட்டுக்கு போலாம்னு பாக்குறீங்களா? ಎಲ್ಲ ಹೊಸ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவரே கர்த்தாவே ரட்சியமப்பா, ದೇವರು ಇವರನ್ನು உங்க ಕಾಪಾಡು. வீடு எவ்வளவு பழசா இருந்தாலும், ನಿಮ್ಮ ಮನೆ ಎಷ್ಟೇ ಹಳೆದಾಗಿದ್ದರೂ, உங்க குடும்பம் எவ்வளவு பழசா இருந்தாலும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಎಷ್ಟೇ ಹಳೆದಾಗಿದ್ದರೂ, உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பழசா போனாலும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟೇ ಹಳೆದಾಗಿದ್ದರೂ, அதுதான் உங்களுக்கு வேணும். ಅದೇ ನಿಮಗೆ ಬೇಕು. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ದೇವರು ಎಂತವನು ಗೊತ್ತಾ? அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರುಂಟು. நீண்ட ஆயுசு உள்ளவர். ದೀರ್ಘಾಯುಷು ಉಳ್ಳವನು. அல்லேலூயா. அவரை விட வயசானவர் யாருமே கிடையாது. ಆತನಿಗಿಂತ ಮಹಾವೃದ್ಧನು ಯಾರೂ ಇಲ್ಲ. தெரியுமா? ಗೊತ್ತಾ? அல்லேலூயா. எல்லாரை விட வயசு அதிகமானவர் யாரு? ಎಲ್ಲರಿಗಿಂತ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದು ಯಾರು? நம்முடைய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அவருடைய வார்த்தையை விட பழசு எதுவுமே கிடையாது. ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕಿಂತ ಹಳೆದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவருடைய வார்த்தைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது, மாறவே இல்லை. ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಇನ್ನೂ ಹಾಗೇ ಇದೆ, ಏನು ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அவர் புதுசு புதுசா சொல்லி புதுசா வார்த்தைகளை உண்டு பண்ணக்கூடியவர் இல்ல. ಆತನು ಹೊಸದಾಗಿ ಹೇಳಿ ಹೊಸ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் ஆதியில என்ன சொன்னாரோ, ಆತನು ಆದಿಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದನೋ அதனாலே தான் நாம் எல்லாமே படைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ಅದರಿಂದಲೇ ನಾವೆಲ್ಲರೂ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அவருடைய வார்த்தை இன்னும் மாறாமல் இருக்கிறபடியினாலே, ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಇನ್ನೂ ಬದಲಾಗದೇ ಇರುವುದರಿಂದ இன்னும் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಇನ್ನೂ ಬದುಕುತ್ತಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும். ಈ ಭೂಮಿ ಆಕಾಶ ಕೂಡ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗಬಹುದು. நம்முடைய கையின் கிரியைகள் ஒழிந்து போகும். ನಮ್ಮ ಕೈಯ ಕ್ರಿಯೆಗಳು ನಾಶವಾಗುತ್ತವೆ. நாம நினைக்கிறது நடக்காமல் போகும். ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದು ನಡೆಯದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் மாறுவதே இல்லை. ಆದರೆ ದೇವರು ಆತನ ವಾಕ್ಯವು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ நாம் தேவனையும் நம்புகிறோம், கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம். ನಾವು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. இந்த சபை எதற்காக இருக்கிறது? ಈ ಸಭೆ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಇದೆ?
கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காகவும் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವೂ அதை நம்புவதற்காகவும் ಅದನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೋಸ್ಕರವೂ அதன்படியே நடப்பதற்காகவும் ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವೂ ஒருவேளை அது நடக்க தெரியாமல் நம்ம தடுமாறினால் ಒಂದು ವೇಳೆ ನಡೆಯೋದಕ್ಕೆ ತಿಳಿಯದೆ ನಾವು ಒದ್ದಾಡಿದರೆ நமக்கு அதை தலையில குட்டி நம்மளை அடிச்சு நம்மளை திருத்துறதுக்காகவும் ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ನಮ್ಮನ್ನು ತಿದ್ದಿ ನಾವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂದು நமக்கு மறுபடியும் அதை நமக்கு திருத்தி வைத்து நீதியிலே பழக்க வைப்பதற்காக ட்ரைனிங் கொடுப்பதற்காக தான் சபை இருக்குது. ಮತ್ತೆ 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 ನಮ್ಮನ್ನು ತಿದ್ದಿ ನಮ್ಮನ್ನು ನಿತ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ತರಬೇತಿ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಸಭೆ ಇದೆ. நித்திய நீதியான வாழ்க்கையிலே வாழ்வதற்காக, ನಿತ್ಯವಾದ ನೀತಿಯುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அதுக்காக தான் சபை இருக்குது. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಸಭೆ ಉಂಟು. இதை நம்பி வந்தால், ಇದನ್ನು ನಂಬಿ ಬಂದರೆ இந்த சபை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். ಈ ಸಭೆ ನಿಮಗೆ ಆಶ್ರಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தப்புமே நடக்காது, ஒரு கஷ்டமே வராதுன்னு சொல்லல நான். ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ನಿಮಗೆ ಯಾವ ಕಷ್ಟವೂ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. தப்புகள் செய்வீங்க, ತಪ್ಪು ಮಾಡ್ತೀರಾ, நான் கூட தான் செய்றேன், ನಾನು ಕೂಡ ಮಾಡ್ತೀನಿ. ஆனா கர்த்தர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு, விட்டு விட மாட்டார். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்ன செய்வார்? ಏನು ಮಾಡ್ತಾನೆ? போதிப்பார், ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ, கண்டிப்பார், ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾನೆ, நம்மை திருத்துவார், ನಮ್ಮನ್ನು ತಿದ್ದುತ್ತಾನೆ, நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார், ನಮ್ಮನ್ನು ನೀತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ யாக்கோபே நீ பயப்படாதே, ಯಾಕೋಬನೇ ನೀನು ಹೆದರಬೇಡ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ, திகையாதே நான் உன் தேவன், ಹೆದರಬೇಡ ನಾನು ನಿನ್ನ ದೇವರು, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ, ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಗೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಎತ್ತುವೆನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது யாருக்கு சொன்னார் ஆண்டவரே? ಇದನ್ನು ಯಾರಿಗೆ ಹೇಳಿದನು ದೇವರು? போச்சு, லைட் ஆஃப் ஆகி போச்சு. ಲೈಟ್ ಆಫ್ ಆಗೋಯ್ತು. யாக்கோபின் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಾದ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. யாரு சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? தேவனாகிய கர்த்தர், ಯೆಹೋವನಾದ ದೇವರು. யார் மூலமா சொன்னாரு? ಯಾರ ಮೂಲಕ ಹೇಳಿದನು? பிரவாதிக்கு என்னங்க பேரு? ಆ ಪ್ರವಾದಿಗೆ ಹೆಸರೇನು? யெஷாயா. ಯೆಶಾಯನು. ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ இந்த யாக்கோபின் பிள்ளைகள் யார் என்று சொன்னால், ಈಗ ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂದರೆ ஆபிரகாமின் வம்சத்துக்காரர்கள், ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯವರು. பிரைஸ் தி லார்ட். ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் இஸ்ரவேல்காரங்க. ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದವರೇ ಇಸ್ರೇಲಿಯರು. அப்போ இவங்க ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை அவர்கள் அறிந்திருப்பார்களா இல்லையா? ಹಾಗಾದರೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಇವರು ಅರಿತಿರುತ್ತಾರೆ ಅಲ್ಲವೇ? ஆமென். ஆபிரகாமினுடைய வம்சம் தானே இஸ்ரவேலே. ಅಬ್ರಹಾಮನ ವಂಶವೇ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು. ஆமென், ಆಮೆನ್. ஓகே. இப்போ ஆபிரகாமின் வம்சத்துல இருந்து வந்த இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் ரொம்ப சூப்பரான வாக்கு தத்துவம். ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದ ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನವು ಬಹಳ ಸುಂದರವಾದ ವಾಗ್ದಾನವು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜனங்கள் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். ಜನರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. பிறந்த குழந்தை வளருது, ಹುಟ್ಟಿದ ಮಗು ಬೆಳೆಯುತ್ತದೆ. வளர்ந்த குழந்தை தனிமையா போய் பொழைக்குது. ಬೆಳೆದ ಮಗುವು ಒಬ್ಬಂಟಿಗಳಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. கல்யாணம் பண்ணுது, பிள்ளைங்களை பெற்றெடுக்குது, ಮದುವೆ ಮಾಡುತ್ತದೆ, ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರುತ್ತದೆ. வயசாகுது, ஒரு நாள் செத்து போகுது. ವಯಸ್ಸಾಗುತ್ತದೆ, ಒಂದು ದಿವಸ ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் ಆದರೆ தலைமுறையாக தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். ತಲೆಮಾರಿಗೂ ದೇವರು ಇರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದೇ சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. இது யார் சொன்னது? ಇದು ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ஆபிரகாமினுடைய வம்சத்துல வந்த மோசே சொல்லுகிறான். ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದ ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னைக்கு காலையில வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? ಈ ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ಓದಿದ್ದೇವಲ್ಲ, ಜ್ಞಾಪಕವಿದೆಯಾ? ಸಂಗೀತ 90:1 என்ன படிச்சோம்? ಕೀರ್ತನೆ 90ನೇ ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇನು? என்ன படிச்சோம்? ಏನು ಓದಿದ್ದೇವೆ? 90:1 ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಾಕ್ಯ. ಇವತ್ತು ನಾವು ಓದಿದ್ದೇವಲ್ಲಪ್ಪ, ಅದು ಓದಿ ಸಾರ್, ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಓದಿ. ಕರ್ತನೆ ತಲಾಂತರಗಳಿಂದಲೇ ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನವು ನೀನೇ. ಹಳೆಯ ವಾಸಸ್ಥಾನವು. ஹல்லேலூயா. ஓதி தமிழ்ல படிங்க, கன்னடா, இங்கிலீஷ், தெலுங்கு. ஆண்டவரே ஆண்டவரே தேவரீர் தேவரீர் தலைமுறையாக தேவரீர்
தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நாங்கள் தங்குகிற இடமானவர் நீரே. தலைமுறை தலைமுறையாக. இங்கிலீஷ். Lord, you have been our dwelling place Lord, you have been my dwelling place throughout all generations. throughout all generations. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் ದೇವರು அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ, ತನ್ನ ಜನರಿಗೆ ಆಶ್ರಯ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. வானமும் பூமியும் உருவாக்குவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். ಭೂಮಿ ಆಕಾಶ ನಿರ್ಮಾಣವಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ಆತನು ಇದ್ದಾನೆ. அவர்தான் ಆತನೇ ஆபிரகாமை அழைத்தார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕರೆದವನು. ஆபிரகாமிடத்திலே அவர் உடன்படிக்கை செய்தார். ಅಬ್ರಹಾಮನ ಬಳಿ ಆತನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದನು. யாக்கோபினுடைய பிள்ளைகளுக்கு அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಂಥ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. ஆனால் நடுவில் என்னாச்சு? ಆದರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾಯಿತು? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಏನು ಮಾಡಿದರು? அடிமைகளாகி விட்டார்கள். ದಾಸರಾದರು. எங்க போனாங்க? ಎಲ್ಲಿ ಹೋದರು? எகிப்துக்கு போனாங்க. ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ அங்கே ಹೋದರು. பாவத்திலே விழுந்தார்கள். ಅಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದರು. பாவிகளுக்கு அவர்கள் அடிமைகளாய் மாறினார்கள். ಪಾಪಿಗಳಿಗೆ ಅವರು ದಾಸರಾದರು. அங்கே இருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்காக ಅಲ್ಲಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿ ತರುವುದಕ್ಕಾಗಿ தேவன் யாரை அனுப்பினார்? ದೇವರು ಯಾರನ್ನು ಕಳುಹಿಸಿದನು? மோசே அனுப்பினார். ಮೋಶೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டே வருகிறான். ಮೋಶೆ ಅವರನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದನು. எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே அழைத்து கொண்டு வருகிறான். ಐಗುಪ್ತ್ಯದ ದಾಸತ್ವದಿಂದ ಆತನು ಹೊರಗೆ ಕರೆತಂದನು. ஆனால் வந்து வெளியிலே வந்த உடனே அவர்கள் கானானுக்கு போகவில்லை. ಆದ್ರೆ ಹೊರಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಅವರು ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಲ್ಲ. கானானுக்கு போறதற்கு அவர்கள் 40 வருஷங்கள் எடுத்துக்கொண்டார்கள். ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು 40 ವರ್ಷಗಳು ತೆಗೆದುಕೊಂಡರು. அல்லேலூயா. நான் மைசூருக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து இப்ப 32 வருஷம் ஆகுது. ನಾನು ಮೈಸೂರಿಗೆ ಸೇವೆಗೆ ಬಂದು 32 ವರ್ಷಗಳಾಯ್ತು. இன்னும் 8 வருஷம் வந்தா நானே கானான் தேசத்துக்கு போற வழியில உங்களை விட்டுட்டு போற மாதிரி நான் என்னுடைய ஊழியத்தை முடிப்பேன். ಇನ್ನು 8 ವರ್ಷವಾದರೆ ನಾನು ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತೆ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿಕೊಂಡು ನಾನು ಹೋಗಲಿದ್ದೇನೆ. ஆனா அந்த 40 வருஷமும் மோசேக்கு எப்படி தோணுச்சு? ಆದ್ರೆ 40 ವರ್ಷಗಳು ಮೋಶೆಗೆ ಹೇಗೆ ಕಾಣಿಸಿತು? அப்பா இந்த 40 வருஷமும் போனதே தெரியலையே. ಅಪ್ಪ ಈ 40 ವರ್ಷಗಳು ಹೋದದೇ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲವಲ್ಲ. வேகமா போயிருச்சு. ಬೇಗನೆ ಹೋಯಿತು. அது எப்படி இருக்குது? ಅದು ಹೇಗಿದೆ? 1000 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் அது ஒரே ஒரு நாள் மாதிரி கர்த்தருக்கு தெரிகிறது. 1000 ವರ್ಷಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಅದು ಒಂದೇ ದಿನವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. 4வது வசனத்தை வாசிங்க. 4ನೇ ವಾಕ್ಯ. சங்கீதம் 90 ಕೀರ್ತನೆಗಳು 90 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. For 1000 years in your sight 1000 years in your sight are like a day they are like a day that has just gone by, it is just gone by, or like a watch in the night. in the night. 1000 ವರುಷಗಳು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಗತಿಸಿ ಹೋದ ನಿನ್ನಿನ ದಿನದಂತೆಯೂ ರಾತ್ರಿಯ ಜಾವದಂತೆಯೂ ಅವೆ. ರಾತ್ರಿಯ ಜಾವ ಯಾರಿಗಪ್ಪ ಗೊತ್ತು? ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವಾಗ ಟೈಮ್ ಎಷ್ಟು ಹೋಯ್ತು ಅಂತ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಷ್ಟು ಬೇಗ ಹೋಗಿದೆ. அவ்வளவு வேகமாக படுக்கும் போது கண்ணு மூடும் போது ஞாபகம் இருந்தது, முழிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சு போச்சு. எவ்வளவு வேகமா போச்சு. ಮಲಗುವಾಗ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ದೇವೆ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಿತ್ತು ಎಷ್ಟು ಬೇಗ ಸಮಯ ಕಳೆದು ಹೋಯಿತು. நல்லா தூங்குனவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கும் இல்லையா? ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವವರಿಗೆ ಈ ಅನುಭವ ಉಂಟು ಗೊತ್ತಾ? சரியா தூக்கம் வரல, நிம்மதி இல்லைன்னா எப்படி தூங்குவீங்க? ಸರಿಯಾದ ನಿದ್ದೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಹೇಗೆ ಮಲಗುತ್ತೀರಿ? ஒவ்வொரு half an hour டைமை பார்த்துட்டே இருப்பீங்க. ಪ್ರತಿ ಅರ್ಧ ಗಂಟೆ ಕಾಲವು ನೀವು ಟೈಮ್ ನೋಡ್ತೀರಾ, லைட்டை போட்டுட்டே இருப்பீங்க, ಲೈಟ್ ಹಾಕ್ತಾ ಇರ್ತೀರಾ. கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும்? ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹೇಗೆ ಅನಿಸುತ್ತದೆ? லைட்டை போட்டுக்கிட்டே இருந்தா தூங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ಲೈಟ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ರೆ ಮಲಗುವವರಿಗೆ ಏನು ಅನಿಸುತ್ತದೆ? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை லைட்டை போட்டுக்கிட்டு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு சமையல் ரூமுக்கு போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு இருந்தா கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ಅರ್ಧ ಗಂಟೆಗೆ ಒಂದು ಸಾರಿ ನೀವು ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಿ ಮತ್ತೆ ಬಾತ್ರೂಮ್ಗೆ ಹೋಗುವುದು, ಲೈಟ್ ಹಾಕುವುದು, ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಹೇಗೆ ಅನಿಸುತ್ತದೆ ಅವರಿಗೆ? டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். ಅವ್ರು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆದಾಗ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅವರು? பைத்தாரா? எப்படி எப்படி பை? ஓ
தூங்குறதே இல்லை, சும்மா கண்ணை முழிச்சிட்டு லைட்டாக போட்டுக்கிட்டு நீயும் தூங்க மாட்டேங்கிற, எங்களையும் தூங்க விட மாட்டேங்க, என்னம்மா பண்ற? ನೀನು ಮಲಗುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಮಲಗುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಏನಮ್ಮ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? வருமா இல்லையா? ಕೋಪ ಬರುತ್ತದೆ ಇಲ್ವೋ? அந்த நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 8 மணி நேரம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಯಿಂದ ಸಂಜೆ 6 ಗಂಟೆವರೆಗೆ ಅವರು ಬಹಳ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅನುಭವ ಉಂಟು? 10 மணிக்கு படுத்தேன், காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சுங்க, ஒன்றுமே தெரியல. ಸಾರಿ, ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಯಿಂದ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆವರೆಗೆ ಅವರು ಮಲಗಲಿಲ್ಲ, ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಏನಾಗುತ್ತದೆ? ஒன்றுமே தெரியல, எப்படி தூங்கினே தெரியல, எங்கே கிடந்தேனே தெரியல, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೇಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஓகே, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಇದ್ದರೆ உங்களுக்கு அலாரம் வச்சு எழுப்புனா கூட எழுந்திருக்கவே மாட்டீங்க. ನಿಮ್ಗೆ ಅಲಾರ್ಮ್ ಹಾಕಿ ಎಬ್ಬಿಸಿದರೂ ನೀವು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அப்படித்தானே பிரதர்? அது தப்பா பிரதர்? ಹಾಗೆ ಅಲ್ವಾ ಬ್ರದರ್? அவர் வேற உலகத்தில் இருக்கிறார். பிரதர், இப்படி தூங்குறவங்கள எத்தனை தடவை ஃபோன் பண்ணி எழுப்புனாலும் எழும்புவாங்களான்னு கேட்குறேன். ಹೀಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡುವವರು ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಕಾಲ್ ಮಾಡಿ நல்ல பேசினா கூட அவர் திட்ட மாதிரி நினச்சிக்கிறாரு. காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது எழுப்புறீங்கல்ல, யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். கேள்வி மாட்டாரா? இதை சொல்றது இது இவ்வளோ நேரம் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 40 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்லி மோசே சொல்லுகிறான். 40 ವರ್ಷಗಳು ಹೇಗೆ ಕಳೆಯಿತು ಎಂದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ ಎಂದು ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னொரு விஷயத்துல சொல்லுகிறான், ಮತ್ತೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, எங்களுடைய நாட்களெல்லாம் உம்முடைய கோபத்திலேயே அழிஞ்சு போச்சேன்னு சொல்லுகிறான். ನಮ್ಮ ದಿನಗಳೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೋಪದಿಂದಲೇ ನಾಶವಾಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம் 6வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ 6ನೇ ವಾಕ್ಯ. ஆமா, சங்கீதம் 90, ಸಂಗೀತம் Psalm 90 verses 5 and 6. ನೀನು ಮನುಷ್ಯರನ್ನು ಪ್ರವಾಹದಿಂದ ಬಡುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿ, ಅವರು ನಿದ್ರೆಗೆ ಸಮಾನರೇ, ಅವರು ಹೊತ್ತಾರೆಯಲ್ಲಿ ಚಿಗುರುವ ಹುಲ್ಲಿನಂತಿದ್ದಾರೆ, ಅದು ಉದಯದಲ್ಲಿ ಬೆಳೆದು ಹೂ ಬಿಡುತ್ತದೆ, ಸಂಜೆಯಲ್ಲಿ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟು ಒಣಗಿ ಹೋಗುತ್ತದೆ. 7 also. ನಿನ್ನ ಕೋಪದಿಂದ ಇಲ್ಲವಾದೆವು, ನಿನ್ನ ರೌದ್ರದಿಂದ ತಲ್ಲಣಗೊಂಡೆವು. ಕನ್ನಡ, ತೆಲುಗು. You sweep man away in the sleep of death. They are like the new grass of the morning. Though in the morning it springs up new, by evening it is dry and withered. We are consumed by your anger and terrified by your indignation. We are consumed by your anger and terrified by your indignation. By your indignation. சேர்த்து வாசிக்கணும். By your தனித்தனியா சொன்னா அர்த்தம் இல்ல அதுக்கு. By your indignation. తెలుగు, తమిళ. చంద్రు మైక్ ఎవరికి కూడా. అది కోయబడి వాడబారును, నీ కోపము వలె మేము క్షీణించుచున్నాము, నీ ఉగ్రతను బట్టి దిగులు పడుచున్నాము. ఆమేన్. ஆமென். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், தூங்குறவங்களுக்கு ஒத்திருக்கிற அவர்களை போல இருக்கிறார்கள். காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். காலையில புல்லு முளைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது காலையில முளைத்து பூத்து, அது காலையில முளைஞ்சிருது, பூக்குது, மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அவ்வளவுதான். மாலையில பார்த்தா அது இல்ல, அது அறுப்புண்டு உலர்ந்து போகுது. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உம்முடைய கோபத்தினாலே அழிந்து, உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். உம்முடைய உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை 100 வருஷம் வாழ்ந்தாலுமே, ಮನುಷ್ಯನು 100 ವರ್ಷಗಳು ಜೀವಿಸಿದರೂ ಕೂಡ அவன் தேவனுக்கு விரோதியாகவே வாழக்கூடாது. ಅವನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಯ ಶತ್ರುವಾಗಿ ಜೀವಿಸಬಾರದು. வாழ்க்கையில மனம் திரும்புதல் வேண்டும். ಜೀವನದಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆಯಬೇಕು. அப்படி இல்லனா, ಹಾಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ தேவனுடைய கோபத்தை தான் நம்ம அப்படியே உணர்ந்துகிட்டே இருப்போம், ஃபீல் ஆகும். ஐயோ, நம்ம ஜெபம் பண்ணினாலும் நமக்கு போக மாட்டேங்குதே. ದೇವರ ಕೋಪವೇ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಆ ಭಾವನೆ ನಮಗಿರುತ್ತದೆ. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಹೋಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தால், ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ காலையும் கஷ்டமா இருக்கும், மாலையும் கஷ்டமா இருக்கும், சாயங்காலமும் கஷ்டமா இருக்கும், நைட்டு கஷ்டமா இருக்கும், எல்லாமே கஷ்டமா தான் தெரியும். ಮುಂಜಾನೆಯೂ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ, ಮಧ್ಯಾಹ್ನವೂ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ, ಸಾಯಂಕಾಲ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ, ರಾತ್ರಿ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ, ಎಲ್ಲವೂ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. எப்போ? ಯಾವಾಗ?
என்னுடைய வாழ்க்கை கிரமமாக இல்லாமல் அக்கிரமமாக இருந்தால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வசனம் அதே சங்கீதம் 98வது வசனத்தை வாசிப்போம். ಅದೇ ಕೀರ್ತನೆ 90ನೇ ಕೀರ್ತನೆ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ನಮ್ಮ ಗುಪ್ತ ಪಾಪಗಳನ್ನು ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆಯೂ ನಮ್ಮ ಗುಪ್ತ ಪಾಪಗಳನ್ನು ನಿನ್ನ ತೇಜೋ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿಯೂ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಿ. మైక్ ఆన్ ಮಾಡಿ. నీ ముఖ కాంతిలో మా రహస్య పాపము కనబడుచున్నవి. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಅವ್ರು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಮೈಕ್ ವೈರ್ ಎಲ್ಲ ಕಟ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತದೆ. ಹಂಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಸೂಪರ್. ಈಗ ಓದಿ. మా దోషములను నీవు నీ ఎదుట ఉంచుకొని ఉన్నావు. నీ ముఖ కాంతిలో మా రహస్య పాపము కనబడుచున్నవి. ఆమేన్. துரோக ரகசிய பாப்பா, துரோகம் ரகசியமாய் செய்யக்கூடிய பாவம், இது ரெண்டுமே நம்மள தூங்க விடாது, சந்தோஷமா இருக்க விடாது. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳು ಮತ್ತು ನಮ್ಮ ಗುಪ್ತ ಪಾಪಗಳು ನಮ್ಮನ್ನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಮಲಗುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தூங்கினா தூக்கம் வராது. ನಾವು ಮಲಗಿದರೆ ನಮಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுத்தாலுமே, மன்னாவே சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு அந்த தூக்கம் நிம்மதியா இருக்கவே இருக்காது. ದೇವರೇ ನಮಗೆ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟರು, ಆಶೀರ್ವದಿಸಿದರು ಕೂಡ ನಮಗೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அக்கிரமமும் ದ್ರೋಹಗಳು, துணிகரமான பாவம், ஆனா ரகசியமா செஞ்சிருது. ತಿಳಿದಿದ್ದು ಮಾಡುವ ಪಾಪಗಳು, ಆದರೆ ಅದ್ರ ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால, ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದ நமக்கு என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, எப்பவுமே தேவன் நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே தான் நம்ம நினைப்போம். ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರು ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ಅನಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ? ಸರಿನಾ? நம்ம கிட்ட பாவம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும், அக்கிரமம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும், ரகசியமான பாவங்கள் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ஆசீர்வாதமாகவே தெரியாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ಎಂಬುದು ಇರುವವರೆಗೂ, ನಮ್ಮಲ್ಲಿ ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡುವ ವಿಷಯಗಳು, ದ್ರೋಹಗಳು ಎಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ ದೇವರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தேவன் நம்ம இடத்துல அன்பா வந்தாலுமே, அரவணைக்க வந்தாலுமே, அணைத்தாலுமே அது நமக்கு பயத்தை உண்டு பண்ணும். ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಅದನ್ನು ಆವಾಗ ಹೆದರುತ್ತೇವೆ. மோசே சொல்லுகிறார், மோசே ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் எங்களுக்கு கிருபையா இருக்கிறாரு, எங்களை விடுதலை பண்ணினாரு, எங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, ஆனாலும் எங்க நாளெல்லாம் ಕೋಪத்திலேயே கடந்து போயிருச்சுன்னு சொல்றான். ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು, ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದನು, ನಮಗೆ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು, ಆದರೂ ಕೂಡ ನಮ್ಮ ದಿನಗಳೆಲ್ಲವೂ ದೇವರ ಕೋಪದಲ್ಲೇ ಕಳೆದು ಹೋಯಿತು. 9ನೇ ವಾಕ್ಯ. ನಿನ್ನ ರೋಷದಿಂದ ನಮ್ಮ ಕಾಲವೆಲ್ಲ ಸಂದು ಹೋಯಿತು, ನಮ್ಮ ವರುಷಗಳು ನಿಟ್ಟುಸಿರಿನಂತೆ ತೀರಿ ಹೋದವು. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். சரியா வசிங்க. களைத்து போட்டோம். నీ ఉగ్రతను భరించుచునే మా దినములన్నీ గడిపితిమి. నిట్టూర్పులు విడిచునట్టు మా జీవిత కాలము జరుపుకొంతుము. ఆమేన్. நேரத்தை கழிக்கிறது, சமயத்தை கழிப்பது. All our days passed away under your wrath. We finished our years. We passed away all our days in your wrath. We finished our years. We finished our years with a moan. With mourning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हिंदी में नहीं है, हिंदी बाइबल किधर है? घर में है. ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க மராட்டிக்காரங்க இருக்காங்க, ஹிந்திக்காரங்க இருக்காங்க, ஆனா வாசிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எப்படி போகுது? தேவனுடைய பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க, தேவனுடைய மன்னாவை தான் பூசிக்கிறாங்க, தேவனுடைய அரவணைப்பு இருக்குது, மேகம் இருக்குது, நிழல் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. ஆனாலும் அவர்கள் எப்படி கழித்து போட்டார்கள் நாட்களை? ದೇವರ ಕೃಪೆ ಇದೆ, ದೇವರ ಮನ್ನವನ್ನೇ ಅವರು ತಿನ್ನುತ್ತಾರೆ, ದೇವರ ಮೇಘ ಉಂಟು, ಬೆಳಕು ಉಂಟು, ಎಲ್ಲವೂ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವರು ಭಯದಿಂದಲೇ ಅವರ ಕಾಲವೆಲ್ಲ ಅವರು ಕಳೆದುಕೊಂಡರು. எப்படி கழித்து போட்டார்கள்? ಹೇಗೆ ಕಳೆದುಕೊಂಡರು? வருத்தத்திலே கழித்து போட்டோம் என்று மோசே சொல்லுகின்றான். ಬೇಸರ ದುಃಖದಲ್ಲಿ ಅವರ ಕಾಲವೆಲ್ಲ ತೀರಿ ಹೋದವು ಎಂದು ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்புறம் சொல்றான், ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நாங்க அவனுடைய வயசு, இப்போ மோசேக்கு என்ன வயசு இருக்கும் அனாந்தத்துல போகும்போது? ಮೋಶೆಗೆ ಎಷ್ಟು ವಯಸ್ಸಿರಬಹುದು ಅರಣ್ಯದೊಳಗೆ ಹೋಗುವಾಗ?
ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುம்போது 80, முடிக்கும்போது ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ 80 ವರ್ಷಗಳು, 120 வருஷம், 120. ஆனா மோசே அங்க என்ன எழுதுகிறான்னா, ಆದ್ರೆ ಮೋಶೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ வசனம் 10, ವಾಕ್ಯ 10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ನಮ್ಮ ಆಯುಷ್ ಕಾಲವು 70 ವರ್ಷ, பலத்தின் மிகுதினாலே 80 வருஷமா இருந்தாலும் ಬಲ ಹೆಚ್ಚಿದರೆ 80 ವರ್ಷ ಆದರೂ அதனுடைய மேன்மை, அதனுடைய மகிமை என்னன்னா வெறும் வருத்தம், சஞ்சலம் தான். ಅದು ಬರೀ ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳೇ, ಅದರ ಆಡಂಬರ ಅದು ಬೇಗನೆ ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ಅದು ಬೇಗನೆ ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ, ನಾವು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. கடைசி என்ன சொல்றான்னா, ಕೊನೆಯದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, இந்த பூமியில நாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು ನಾವು ಜೀವಿಸಿದೆವು, ஆனா எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? ಆದ್ರೆ ಹೇಗೆ ಜೀವಿಸಿದೆವು ಎಂದರೆ, ஞானமே இல்லாமல் எங்கள் வாழ்நாட்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணி போட்டோம். ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ ನಾವು ನಮ್ಮ ಜೀವನವೆಲ್ಲ ನಾವು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. வசனம் 12 வாசிங்க. ವಾಕ್ಯ 12 ಓದಿರಿ. ನಮ್ಮ ದಿನಗಳು ಕೊಂಚವೇ ಎಂದು ಎಣಿಸಿ, ನಮ್ಮ ದಿನಗಳು ಕೊಂಚವೇ ಎಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ಕಲಿಸು. ನಮಗೆ ಕಲಿಸು. ಆಗ ಜ್ಞಾನದ ಹೃದಯವನ್ನು ಪಡಕೊಳ್ಳುವೆವು. Teach us to number our days aright. Teach us to number our days aright. That we may gain a heart of wisdom. That we may gain a heart of wisdom. మాకు జ్ఞాన హృదయము కలుగునట్టుగా చేయుము, మా దినములు లెక్కించుటకు మాకు నేర్పుము. ఆమేన్. ஆமென். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, ஞானம் உள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எப்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எண்ணக்கூடிய அறிவு, கவுண்ட் பண்ணக்கூடிய அறிவு, எங்கள் நாட்களை நாங்கள் எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நிறைய பேருக்கு கேலண்டரை பார்க்க தெரியல, ಅನೇಕರಿಗೆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, டைம் பார்க்க தெரியல, ಟೈಮ್ ನೋಡುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ, வாட்ச் பார்க்க தெரியல, ವಾಚ್ ನೋಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, வெறும் காசு என்றதுக்கு மட்டும் தான் தெரியுது. ಬರೀ ಹಣವನ್ನು ಎಣಿಸುವುದು ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. நிறைய பேருக்கு என்ன தெரியல, ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, நாம எவ்வளவு நாள் இன்னும் இருக்க போறோம், எப்படி நம்ம அந்த நாளை வேஸ்ட் பண்ணணும், அடடா இப்படி பண்ணிட்டுமே என்று எண்ணி பார்க்கக்கூடிய அறிவு இல்லை. ನಾವು ಎಷ್ಟು ಕಾಲ ಇರುವೆವು, ಈ ದಿನವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಕಳೆದೆವು ಎಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಆ ಜ್ಞಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆண்டவரே, இந்த 40 வருஷமும் நாங்க வீணாய் கழிச்சு போட்டுட்டுமே, ದೇವರೇ, 40 ವರ್ಷಗಳ ಕಾಲವು ನಾವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವಲ್ಲ. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோம் என்று சொல்லுகிறான். ನಾವು ಹಿಂಸಿಸಲ್ಪಟ್ಟೆವು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நாங்கள் வருத்தத்திலே வேதனையிலேயே கழிச்சு போட்டோம், ನಾವು ಅದನ್ನು ವೇದನೆಯಲ್ಲೇ ಕಳೆದುಕೊಂಡೆವು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. வருஷம் முழுவதும் ஆண்டவரே சாரி, ஆண்டவரே சாரி, கர்த்தாவே சாரி, சாரி லார்ட், சாரி லார்ட், சாரி லார்ட், சாரி லார்ட். இதே தான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபமாக போய்விட்டது. ಇಡೀ ವರ್ಷವು ದೇವರೇ ಸಾರಿ, ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು, ದೇವರೇ ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಹೀಗೆ ಅವರ ಕಾಲವೆಲ್ಲ ಅವರು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಹೇಗೆ? ನಾವು எதையுமே கத்துக்க மாட்டேங்கிறோம். ಏಕೆ ಎಂದರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம், ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡುವುದಿಲ್ಲ. அதனால வெறும் பாவ அறிக்கையிலேயே வாழ்நாள் பூரா ஓடுது. ಆದ್ದರಿಂದಲೇ ಬರೀ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡುವುದರಲ್ಲೇ ನಮ್ಮ ಜೀವನವೆಲ್ಲ ಅದು ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿ, இந்த வருஷம் 2026, ಈ ವರ್ಷ 2026 முதல் நாள்ல வந்திருக்கிறோம். ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. மறுபடியும் செஞ்ச பாவத்தையே செஞ்சிட்டு இருக்காதீங்க. ಮತ್ತೆ ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನೇ ನೀವು ಮತ್ತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. அப்படின்னா புது பாவமா செய்ய சொல்றீங்களா பாஸ்டர்? ಹೊಸ ಪಾಪವನ್ನು ಮಾಡಬೇಕಾ ಪಾಸ್ಟರ್? அப்படி கூட இங்க செஞ்சு பார்க்கலாம். அதாவது நீங்க செஞ்சாதான் தெரியும் அது பாவமா அது பரிசுத்தமான எப்ப தெரியும், எப்ப எதை செய்ய போனதுன்னு தெரியும். ಅದು ಪಾಪವೇ ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂದು ನಮಗೆ ಹೇಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ? ಅದು ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. செய்யுங்க, ಮಾಡಿರಿ. அது பாவமா இருந்தால், ಅದು ಪಾಪವಾಗಿದ್ದರೆ மனம் திரும்புங்க, ಮನ ತಿರುಗಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவமா இருந்தால், ಪಾಪವಾಗಿದ್ದರೆ அதை நிறுத்துங்க, ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರಿ, மனம் திரும்புங்க. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. தாவீது பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்தான், எல்லாருக்கும் தெரியும். ದಾವಿದನು ಬತ್ಷೆಬಳು ಎಂಬ ಒಂದು ಸ್ತ್ರೀಯೊಟ್ಟಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದನು, ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அதை கர்த்தர் கண்டித்தாரா இல்லையா? ಅದನ್ನು ದೇವರು ಖಂಡಿಸಿದಾನೇ ಇಲ್ಲವೇ? அதே பாவத்தை தாவீது மீண்டும் செய்யவே இல்லை. ಅದೇ ಪಾಪವನ್ನು ದಾವಿದನು ಮತ್ತೆ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ.
ஒரு தடவை அந்த பாவம் செய்தான். ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದನು. ஒரு தடவை ஒரு கொலை பண்ணினான். ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ಆ ಕೊಲೆಯನ್ನು ಮಾಡಿದನು. ஒரு கொலை பண்ணினான். ಒಂದು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. மறுபடியும் பண்ணல. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அவன் இருதயம் நொறுங்கி போச்சு. ಅವನ ಹೃದಯ ಮುರಿದು ಹೋಯಿತು. அவனுடைய சமூகத்திலே வந்தான். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಬಂದನು. ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும். ದೇವರೇ ಪಾಪಿಯಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಿಂದಿರು. என்னை அழித்து போடுவேன், குடும்பத்தை அழித்து போடுங்க, இந்த ஜனங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னான். ನನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡು, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ ಮಾಡು, ಆದ್ರೆ ಜನರನ್ನು ಕಾಪಾಡು. கர்த்தர் அவனை ரட்சித்தார். ದೇವರು ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. மனம் திரும்புகிற பாவி இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವ ಪಾಪಿಯ ಬಳಿ ದೇವರು ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾನೆ. ஆனால் செய்த பாவத்தை மறுபடியும் தொடர்ந்து செய்யக்கூடிய துணிகரமான பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், ಆದ್ರೆ ಮಾಡುವ ಪಾಪವನ್ನೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ತಿಳಿದಿದ್ದು ಧೈರ್ಯದಿಂದ ಮಾಡುವ ಪಾಪದಿಂದ அப்படிப்பட்டவர்களை ಅಂತವರನ್ನು கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. போட்டு தள்ளிடுவாருங்க, ಸಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. நீ கத்துக்க மாட்டேங்கிற, ನೀನು ಕಲಿಯುತ್ತಿಲ್ಲ. ಗಿಟಾರ್ கத்துக்க வரணும் அங்கிள். அங்கிள் எனக்கு கிட்டார் கத்து கொடுப்பீங்களா? ಅಂಕಲ್ ನನಗೆ ಗಿಟಾರ್ ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಾ? கத்து கொடுக்குறேன், வாப்பா. ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಬಾ. எனக்கு டைம் இருக்கும்போது வா, கத்து கொடுக்குறேன். ನನಗೆ ಸಮಯ ಇರುವಾಗ ಬಾ, ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. அங்கிள் என்கிட்ட கிட்டார் இல்ல. ಅಂಕಲ್ ನನ್ನ ಹತ್ರ ಗಿಟಾರ್ ಇಲ್ಲ. உங்க கிட்டார்ல கத்து கொடுப்பீங்களா? ನಿಮ್ಮ ಗಿಟಾರ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಾ? இருக்குது, சரி ಬಾ, ಆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்பா. ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, ನಾನು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಬಾ, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳುವಂತೆ ನೀನ್ ಮಾಡ್ಬೇಕು. 2 பசங்க வராங்க அதே மாதிரி. ಇಬ್ರು ಹುಡುಗರು ಬರ್ತಾರೆ ಅದೇ ತರ. ஒரு பையன் வரான், அவன் வந்து ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிவிட்டான். ಒಬ್ಬ ಹುಡುಗ ಬರ್ತಾನೆ, ಅವನೊಂದು ಸ್ಟ್ರಿಂಗ್ ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾನೆ. ஸ்ட்ரிங் கட் ஆன உடனே எனக்கு என்ன வரும்? சந்தோஷம் வருமா, கோபம் வருமா? ಸ್ಟ್ರಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ಸಂತೋಷ ಬರ್ತದೆ, ಕೋಪ ಬರುತ್ತದೆ. கோபம் வருது. ஆனால் அவனை அடிக்கல. ಆದ್ರೂ ನಾನು ಅವನ ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. நான் புது ஸ்ட்ரிங் நான் ஸ்பேர்ல இருக்கிறத எடுத்து நான் மாத்திட்டேன். ನನ್ನ ಹತ್ರ ಇರುವ ಹೊಸ ಸ್ಟ್ರಿಂಗ್ ಅನ್ನು ತೆಗೆದು ನಾನು ಬದಲಾಯಿಸಿದೆ. இதை பாக்குறான் இன்னொரு பையன். ಇದನ್ನು ಮತ್ತೊಂದು ಹುಡುಗ ನೋಡ್ತಾನೆ. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிவிட்டான், ஆனா அந்த அங்கிள் அடிக்கவே இல்லையே, திட்டவே இல்லையே. ಏನಪ್ಪಾ ಇದು, ಸ್ಟ್ರಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ಆದ್ರೆ ಅಂಕಲ್ ಹೊಡಿಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ನೋಡ್ತಾನೆ. அவன் என்ன பண்றான்? ಆಗ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, அங்கிள் நானும் கிட்டார் எனக்கு கொடுங்க அங்கிள் வாங்குறான். ಅಂಕಲ್ ನನಗೂ ಗಿಟಾರ್ ಕೊಡಿ ಎಂದು ಅವನು ಕೇಳ್ತಾನೆ. வாங்கின உடனே முதல் வேலையா வந்து 2 ஸ்ட்ரிங்கை உடைச்சு விட்டான். ಗಿಟಾರ್ ತೆಗೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ ಅವನು 2 ಸ್ಟ್ರಿಂಗ್ ನ ಕಟ್ ಮಾಡ್ತಾನೆ. நான் அவனுக்கு என்ன பண்ணேன்? ನಾನು ಅವನಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ದೆ, என்ன பண்றேன்? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? அங்கிள் ஸ்ட்ரிங் கட் ஆகி போச்சு அங்கிள். ಅಂಕಲ್ ಸ್ಟ್ರಿಂಗ್ ಕಟ್ ಆಯ್ತು ಅಂಕಲ್. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ ஸ்ட்ரிங் எல்லாம் கட் பண்ண கூடாது, ಸ್ಟ್ರಿಂಗ್ ಎಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದು. இப்போ அவனுக்கு நான் சொல்லவே இல்லை, திட்டவே இல்லை, அடிக்கவே இல்லை, நான் மிரட்டுறேன். ಈಗ ನಾನು ಮೊದಲನೇ ಅವನಿಗೆ ನಾನು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ, ಬೈಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಎರಡನೇ ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಬೈದೆ, ಗದರಿಸಿದೆ. ஏன்னு கேட்டீங்கன்னா, ಏಕೆಂದರೆ முதல்ல கட் பண்ணனானே அவனுடைய நோட்ஸ் நான் பாக்குறேன், அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான், 5-6 பாடங்களை தாண்டி போய்விட்டான். ಮೊದಲನೇ ಹುಡುಗ ಅವನ ಬುಕ್ ಅನ್ನು ತೆಗೆದು ನೋಡದೆ ಅವನು 5-6 ಪಾಠಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಂಡು ಅವನು ಹಾಗೆ ಮುಂದೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. அவன் கற்றுக்கொள்ளுவதனாலே சில தவறுகளை செய்யும் பொழுது அது கட் ஆகி விட்டது. ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಅದರಿಂದ ಬಂದ ಕೆಲವು ತಪ್ಪುಗಳಿಂದ ಅವನು ಸ್ಟ್ರಿಂಗ್ ಅನ್ನು ಕಟ್ ಮಾಡ್ದ. அதனால நான் அவனை அடிக்கல, ಆದ್ದರಿಂದ ಅವನನ್ನು ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. அவன் கற்றுக்கொள்ளுவதனாலே தவறுகளை செய்தால், ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ அவனை யாருமே அடிக்க மாட்டாங்க, ಅವನನ್ನು ಯಾರು ಹೊಡೆಯುವುದಿಲ್ಲ. இன்னொரு பையன், ಆದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬ ಹುಡುಗ அவன் கத்துக்கவே இல்ல, ಅವನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ, நான் சொன்னதை எழுதவே இல்ல, ನಾನು ಹೇಳಿದ ಪಾಠವನ್ನು ಅವನು ಬರೆಯಲಿಲ್ಲ, நான் பிராக்டிஸ் பண்ண சொன்னதை அவன் பண்ணவே இல்லை. ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. ஆனா வந்து என்னை சோதிக்கிறான். ಆದ್ರೆ ಬಂದು ನನ್ನನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾನೆ. 2 ஸ்ட்ரிங்கை கட் பண்ணா அன்னைக்கு 1 ஸ்ட்ரிங்குக்கு 100 ஸ்ட்ரிங் போட்டாரு, இன்னைக்கு 2 ஸ்ட்ரிங் கட் பண்ணா 2 ஸ்ட்ரிங் அங்கிள் வச்சிருப்பாரா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்காக அவன் கட் பண்ணுகிறான். ಅವತ್ತು 1 ಸ್ಟ್ರಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಸ್ಟ್ರಿಂಗ್ ಅನ್ನು ಅಂಕಲ್ ಹಾಕಿದ್ರು. ಇವತ್ತು ನಾನು 2 ಸ್ಟ್ರಿಂಗ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ 2 ಸ್ಟ್ರಿಂಗ್ ಹಾಕ್ತಾರ ಅಂತ ನೋಡುವುದಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. அப்ப எனக்கு என்ன வரும்? ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ಏನ್ ಬರ್ತದೆ? கோபம் வருமா இல்லையா? ಕೋಪ ಬರ್ತದೆ. ಯಾಕೆ? அவன் கற்றுக்கொள்ளுவதனாலே தவறு செய்யல, ಅವನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ, அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை, ಅವನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. அவன் என்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காக வந்திருக்கிறான். ನನ್ನ ದೀರ್ಘ ಶಾಂತಿಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಬಂದನು. நான் அவனை கிளாஸ்ல இருந்து வெளியில அனுப்பிச்சு விடுவேன், ನಾನು ನನ್ನ ಕ್ಲಾಸ್ ಇಂದ ಅವನನ್ನು ಹೊರಗೆ ತಳ್ಳುತ್ತೇನೆ, வாய்ப்பு கொடுப்பேன், ನಾನು ಅವನ ಅವಕಾಶ ಕೊಡ್ತೀನಿ, கற்றுக்கொள்வதற்காக சொல்லி கொடுப்பேன், ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆனால் கற்றுக்கொள்ள மனமில்லாதவனா இருந்தால், ಆದರೆ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ಮನಸ್ಸಿಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ, என்னுடைய பொருளை நாசம் பண்ண நான் விட மாட்டேன், ನನ್ನ ವಸ್ತುವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதுபோலத்தான் ಅದರಂತೆಯೇ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு சொந்தமானது, அதை கர்த்தருக்காக செலவு பண்ணணும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನವನ್ನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅದನ್ನು ಕಳೆಯಬೇಕು. அல்லேலூயா.
Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுதுன்னு நினைச்சிட்டு நீங்க இஷ்டப்படி வாழக்கூடாது. ನಿಮ್ಮ ಜೀವನ ನಿಮ್ಮದೆಂದು ನೀವು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬಾರದು. கர்த்தருக்காக நீங்கள் வாழ வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. உங்களை கர்த்தர் சிறுமைப்படுத்தினால், ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ತಗ್ಗಿಸಿದರೆ எதற்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நீங்கள் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுவதற்காக, ಆತನನ್ನು ನೋಡಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ 14வது வசனத்துல 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அருமையான ஒரு வசனம் இருக்குது. ಸುಂದರವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. அங்கே மோசே என்ன ஜெபிக்கிறான்னு பாருங்க. ಮೋಶೆ ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿರಿ. 14 14 Psalm 90 verse 14. కీర్తನೆ 90 వాక్య 14. ఉదయమున నీ కృపతో మమ్మను తృప్తిపరచుము, అప్పుడు మేము మీ దినములన్నీ ఉత్సాహించి సంతోషించెదము. ఆమేన్. ಆಮೆನ್. ಉದಯಮಲು ಕನ್ನಡ. ಉದಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸಂತೃಪ್ತಿಪಡಿಸು, ಆಗ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಉಲ್ಲಾಸಿಸಿ ಹರ್ಷಿಸುವೆವು. ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಉಲ್ಲಾಸಿಸಿ நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எப்போ? காலையிலே. எப்போ? ಯಾವಾಗ? எத்தனை மணிக்கு? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ? 6 மணிக்கு. 6 ಗಂಟೆಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேருக்கு எப்போன்னு கேட்டா தெரியாதுங்க. 12 மணிக்கு எந்திரிப்பேன் பிரதர். ಕೆಲವರಿಗೆ நாங்கெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு 11 மணிக்கு தான் பல்லே விளக்குவோம். ಅಂಕಲ್ ನಾವು ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ನೋಡ್ಕೊಂಡು ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದು 12 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಹಲ್ಲುಜ್ತೇವೆ. கண்ணு முழிச்ச உடனே சூரியன் வந்து உங்களுக்கு கொடுமையா அடிக்கும் கண்ணுல. ಕಣ್ಣು ತೆರೆದ ತಕ್ಷಣ ಸೂರ್ಯನು ನಿಮಗೆ ಭಯಂಕರವಾಗಿ ನಿಮಗೆ எப்போ இனிமையா இருக்கும், எப்போ ரொம்ப சூப்பரா இருக்குன்னா காலங்காத்தால. ಯಾವಾಗ ನಿಮ್ಗೆ early in the morning you wake up and see how beautiful it is. ಯಾವಾಗ ನಿಮಗೆ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ರಮ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಅಂದರೆ அப்படினா ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ 6 ಗಂಟೆಯಲ್ಲಿ. இல்லமா? அவ்வளவு சீக்கிரம் நாங்க எந்திரிக்கவே மாட்டோங்க அங்கிள். ಅಷ್ಟು ಬೇಗ ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ ಅಂಕಲ್. எங்க அப்பாவே எந்திரிக்க மாட்டாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪನೇ ಹೇಳುವುದಿಲ್ಲ. எங்க அம்மாவும் தூங்குவாங்க, ನನ್ನ ತಾಯಿ ಮಲಗುತ್ತಾರೆ. எங்களை போய் நீங்க 6 மணிக்கு வாங்கோ வாங்கோங்கறீங்களே, ನಮ್ಮನ್ನು ಹೋಗಿ ನೀವು 6 ಗಂಟೆಗೆ ಬನ್ರಿ ಬನ್ರಿ ಎಂದು ಕರೆದ್ರೆ அது எங்களுக்கு எப்படி தெரியுமா கேக்குது? ಹೇಗೆ ಕೇಳಿಸುತ್ತೆ ಗೊತ್ತಾ? வாங்கோ வாங்கோன்னு வராது, ಬನ್ನಿ ಎಂದು ಬರುವುದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. கோ 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 வர முடியாதுப்பா. 6 மணிக்கு வர முடியாது, 6 ಗಂಟೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ ಹೋಗಿ. ஆனா ஆண்டு சொல்றாரு, ಅದ್ರ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹುಡುಕುವವನು ನನ್ನನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. என்னுடைய எனக்கு பொண்ணு கொடுத்த என்னுடைய மாமனார் ஒரு பாட்டு, இந்த வசந்த அழகா ஒரு பாட்டு பாடுவார். ನನಗೆ ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟ ನನ್ನ ಮಾವ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹಾಡನ್ನು ಹಾಡ್ತಾರೆ. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். எல்லாரும் பாடுங்க. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது. ದೇವರ ಕೃಪೆ ಪ್ರತಿ ದಿನವೂ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. மோசே சொல்லுகிறான், ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே எங்க வாழ்நாளெல்லாம் வீணாளாய் கழித்து போட்டோம். ದೇವರೇ ನಮ್ಮ ಜೀವನವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ನಾವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 2025வது வருஷம் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஆனா நாங்க அதை வேஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். 2025ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನೀನು ಕೊಟ್ಟಿದ್ದೀ, ಆದರೆ ನಾವು ಅದೆಲ್ಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ್ದೇವೆ. கோபத்திலேயே கழிச்சிட்டோம், ಕೋಪದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಳೆದಿದ್ದೇವೆ. உங்களுடைய வசனம் கேட்டா எங்களுக்கு கோபத்துல பேசுற மாதிரியே கேக்குது. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರೆ ನಮಗೆ ಕೋಪದಿಂದ ಮಾತಾಡುವಾಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. காரணம் யாரு? ಕಾರಣವೇನು? ಕಾರಣ ಯಾರು? தேவனுடைய கோபமா? தேவனுடைய தப்பு இருக்குதா? ದೇವರಲ್ಲಿ ತಪ್ಪಿದೀಯಾ? இல்ல ಇಲ್ಲ. மறைவான பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது, ಗುಪ್ತವಾದ ಪಾಪಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು. கிரமம் தப்பி தப்பி அக்கிரமத்திலே போகிறோம், ಕ್ರಮವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದುಷ್ಟತ್ವದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. அதனால நமக்கு சந்தோஷம் போய் நிம்மதி போய் வருத்தமும் சஞ்சலமும் பயமும் தான் நம்மளை சூழ்ந்து இருக்குது. ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಸಂತೋಷವೆಲ್ಲ ಹೋಗಿ ನಮಗೆ ಸಂಕಷ್ಟದಿಂದ ನಾವು ತುಂಬಿ ನಾವು ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಕಳೆಯುತ್ತಿದ್ದೇವೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ಆದ್ದರಿಂದ நாங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும், ದಿನಗಳನ್ನು ಎಣಿಸುವ ಜ್ಞಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡು. இந்த 2026வது வருஷம், ಈ 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ನಿಮಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ
ಪ್ರತಿ ದಿನವೂ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. எது நடந்தாலும் சரிங்க, ಏನು ನಡೆದರೂ ಸರಿ, பிரயாணம் முடியணும். ಪ್ರಯಾಣ ಮುಗಿಯಬೇಕು. பிரயாணத்துல எது வேணாலும் வரும். ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಬರುತ್ತದೆ. பிரயாணத்துல போகும்போது மழை வராதா? ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲವೇ? வரும். ಬರುತ್ತದೆ. வெயில் அடிக்காதா? ಬಿಸಿಲು ಇರುವುದಿಲ್ಲವೇ? அடிக்கும். உடம்பு எப்படி இப்படி ஆடாதா? ದೇಹವು ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲವೇ? ஆடும். ಅಲ್ಲಾಡುತ್ತದೆ. கையில இருக்கிற காசு செலவாகாதா? ಕೈಲಿರುವ ಹಣಕಾಸು ಖರ್ಚಾಗುವುದಿಲ್ಲವೇ? செலவாகும். ಖರ್ಚಾಗುತ್ತದೆ. அதெல்லாத்துக்கு ரெடி ஆயிதானே நீங்க போறீங்க? ಅದೆಲ್ಲದಕ್ಕೂ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿ ನೀವು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಲ್ಲವೇ? அது போலவே ಅದರಂತೆಯೇ இந்த வருஷம் முழுவதும் ಈ ಇಡೀ ವರ್ಷವು 365 நாட்களும் 365 ದಿನಗಳು ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ காலை முதல் ಬೆಳಗಿನಿಂದ இரவு வரை, இரவிலிருந்து இரவிலிருந்து காலை வரை, ರಾತ್ರಿಯಿಂದ ಬೆಳಗಿನವರೆಗೆ கர்த்தருடைய சமூகம் நம்ம கூடவே இருக்கும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತದೆ. யாக்கோபே நீ பயப்படாதே, ಯಾಕೋಬನೇ ನೀನು ಹೆದರಬೇಡ, நான் உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೇನೆ. உன்னோடவே இருந்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னை பலப்படுத்துவேன். ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ. என்னுடைய வலது நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಗೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುವೆನು. ಆದರೆ நீ காலையிலே என்னை தேடு. ಇನ್ನು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹುಡುಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. காலங்காத்தால போர்வைக்குள்ள படுத்து தூங்கி சோம்பேறித்தனமா நாட்களை ஆரம்பிக்காதீர்கள். ಬೆಳಗಿನ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಹಾಸಿಗೆ ಒಳಗೆ ಮಲಗಿಕೊಂಡು ಸೋಮಾರಿಗಳಾಗಿ ನಿಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ಕಳೆಯಬೇಡಿರಿ. எத்தனை பேர் மனம் திருப்பறதுக்கு இஷ்டப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? இந்த புது வருஷத்துல ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ஒரு நாள் கூட நான் வேஸ்டா கழிக்கவே மாட்டேன். ಒಂದು ದಿನವನ್ನು ಕೂಡ ನಾನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೆಯುವುದಿಲ್ಲ. சந்தோஷமாய் நான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுவேன். ಸಂತೋಷವಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವನ್ನು ನಾನು ಕಳೆಯುತ್ತೇನೆ. தேவன் என்னுடனே கூட இருப்பார். ದೇವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வசனம் இருக்குது மாதிரி கேலண்டர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನಕ್ಕೂ ನಿಮಗೆ ವಾಕ್ಯ ಇರುವಂತೆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಅನ್ನು ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் மட்டும்தான் இருக்குது இந்த வருஷம். ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ವರ್ಷ ಇದೆ. இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ஒரு குடும்பமாக வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் நீங்க வாங்கி கொண்டு போகும்படி ಸರ್ವಿಸ್ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಇರುವಂತೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.